ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் டெக் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நம்ம லேட்டஸ்டான டெக் நியூஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து நத்திங் ஃபோன் 3 ஒரு ரிலீஸை பற்றி பார்க்கலாம். ஸோ நத்திங் ஃபோன் 3 வந்து ஜூலை 1 வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த ஃபோனில் ஒரு நியூ எல்இடி டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க நத்திங். ஸோ பேக்கில் வந்து பாட்டம் ரைட் சைட் கார்னரில் வந்து ஒரு எல்இடி டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஏசஸ் கேமிங் ROG ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி டிசைன் தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதோட வீடியோ இது பார்க்கலாம். ஸோ இந்த எல்இடி டிசைனில் வந்து உங்களுக்கு அனிமேஷன்ஸ், அதுக்கப்புறம் கால் அலர்ட்ஸ், பேட்டரி ஸ்டேட்டஸ், டைம் பார்க்குற மாதிரி ஆப்ஷன், அப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ், ஒரு ஸ்மார்ட் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நத்திங் ஃபோன் 3ல் வந்து குவால்காமோட லேட்டஸ்ட் ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 4 சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நத்திங் ஃபோன் 3ல் வந்து உங்களுக்கு 5 years ஆஃப் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 7 years ஆஃப் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ட்ரிபிள் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் சென்சார் இருக்குது. ஸோ பேட்டரி வந்து உங்களுக்கு 5000 mAh இருக்கும். அப்புறம் டிஸ்பிளே வந்து 6.77 inches AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காஸ்ட் வந்து நம்மளோட இந்தியா ப்ரைஸ்க்கு வந்து 90,000 இருக்கலான்றது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த நத்திங் ஃபோன் 3 அந்த ஈவெண்ட்டில் வந்து உங்களுக்கு நத்திங்கோட ஹெட்ஃபோன் 1 வந்து லான்ச் பண்ணுற பிளானில் இருக்காங்க. இன்றைக்கி அடுத்த டெக் நியூஸ் வந்து பார்க்கலாம். ஸோ கேன்வாவில் வந்து இப்போ ஒரு வீடியோ க்ரியேஷனுக்கு வந்து ஒரு நியூ AI டூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கேன்வாவில் வந்து நீங்கள் வீடியோ கிளிப் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ கூகுளோட லேட்டஸ்ட்டான VO3யோட AI மாடல் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சினிமேட்டிக் குவாலிட்டி வீடியோ கிளிப்ஸ்லாம் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், அதுவே உங்களுக்கு வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கான வீடியோ இங்கே ஒன்று இருக்குது, அதை பார்க்கலாம். கேன்வாவில் வந்து ஆல்ரெடி நமக்கு டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது, இமேஜஸ் டிசைன் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வீடியோவும் இதில் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கான அடுத்த டெக் நியூஸ் வந்து பார்க்கலாம். ஸோ போட்டில் வந்து ஒரு புது ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ போட் வேவ் 40ன்ற ஸ்மார்ட் வாட்ச் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டேப் அண்ட் பே ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த வாட்ச் மூலமாக நீங்கள் 5000 rupees வரை வந்து NFC மூலமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இதில் ப்ளூடூத் காலிங் ஆப்ஷனும் இருக்குது. அப்புறம் 1.96 inches ரெக்டாங்குலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் வந்து 3300க்கு செல் பண்ணுறாங்க. ஸோ லான்ச்சோட ப்ரைஸ் வந்து 2600. ஸோ இந்த போட் வந்து இது ஆக்சிஸ் பேங்க்கோட கோஆர்டினேட் பண்ணி இதை பண்ணுறாங்க. ஸோ போட்டோட க்ரெஸ்ட் ஆப் மூலமாக வந்து ஆக்சிஸ் பேங்க்கோட கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து 5000 rupees வரை நீங்கள் வந்து பேமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்சில் வந்து உங்களுக்கு 700 ஆக்டிவ் ஒர்க் அவுட் மோட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹார்ட் ரேட், அப்புறம் வந்து ஆக்சிஜன் லெவல்ஸ், ஸ்லீப், அப்புறம் ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங், அப்புறம் வந்து அப்புறம் மென்சுரல் சைக்கிள் ட்ராக்கிங் எல்லாமே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ IP68 ரேட்டிங்கில் வந்து உங்களுக்கு டஸ்ட் அண்ட் வாட்டர் சென்சர் இதில் இருக்குது. அப்புறம் பேட்டரி வந்து 300 mAh வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அடுத்த டெக் நியூஸ் வந்து பார்க்கலாம். ஸோ சாம்சங்கில் வந்து Fold 7, Flip 7, அப்புறம் Watch 8 வந்து ஜூலை 9 வந்து லான்ச் பண்ணுற பிளானில் இருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் லான்ச்சில் வந்து Galaxy Watch 8, அதுக்கப்புறம் வந்து Galaxy Watch 8 Classic, அப்புறம் செகண்ட் ஜென் வாட்ச் அல்ட்ராலாம் வந்து ரிலீஸ் பண்ணுற பிளானில் இருக்காங்க. ஸோ Galaxy Z Fold 7ல் வந்து உங்களுக்கு 6.5 inches கவர் டிஸ்பிளே. ஸோ மெயின் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு 8.2 inches வந்து இருக்கும். 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 Lite சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 12GB RAM, அப்புறம் 1TB ஸ்டோரேஜ் வேறு இருக்குது. ஸோ Galaxy Z Flip 7 FEன்ற மாடலும் வந்து ரிலீஸ் ஆகிற பிளானில் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 8GB RAM, அதுக்கப்புறம் Flip 7 FEயில் வந்து உங்களுக்கு Z Flip 5ல் யூஸ் பண்ண 12 மெகாபிக்சல் ரியர் செட்டப், அப்புறம் வந்து 10 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டெக் நியூஸ் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக வந்து ஆன்லைனில் வந்து 16 million பாஸ்வேர்ட்ஸ் வந்து லீக் ஆகிருக்கு. ஸோ 16 million யூசர் பாஸ்வேர்ட்ஸில் வந்து நிறைய க்ரெடென்ஷியல்ஸ் வந்து ஃபேஸ்புக், கூகுள், ஆப்பிளோடது எல்லாமே லீக் ஆகிருக்கு. ஸோ டேட்டா பிரீச் நடந்ததுலேயே வந்து இதுதான் லார்ஜஸ்ட். ஸோ ஹிஸ்ட்ரியிலே வந்து இதுதான் வந்து லார்ஜஸ்ட் பாஸ்வேர்ட் லீக். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த டேட்டா பிரீச்சில் வந்து யாகுவோட 3 million யூசர்ஸோட பாஸ்வேர்ட் வந்து லீக் ஆயிருந்தது. ஸோ உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் வந்து உங்கள் பாஸ்வேர்ட் லீக் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட இமெயில் ஐடி மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதும். ஸோ உங்களோட பாஸ்வேர்ட் லீக் ஆகிருக்கான்றது செக் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய இமெயில் ஐடி நான் செக் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம், என்னோடய இமெயில் ஐடியில் வந்து 8 டேட்டா பிரீச்சஸ் நடந்திருக்கு. ஸோ எது மூலமாக நடந்திருக்குன்ற இன்ஃபர்மேஷனுமே நமக்கு வந்துருக்கும். ஸோ இதில் ஹாத்வே இருக்குது, டாமினோஸ்லேருந்து டேட்டா லீக் நடந்திருக்கு, அப்புறம் ட்விட்டர் மூலமாக, அப்புறம் பிக் பாஸ்கெட், நைட்ரோ, ஆப்பன் இது மூலமாக நடந்திருக்கு, கேன்வா மூலமாக.
ப்ரோட்டாப் ஸ்மாஷ். ஸோ ரீசெண்டாக என்னோடய அக்கௌண்ட்லேருந்து எதுவுமே வந்து நடக்கலை. லாஸ்ட்டாக 2023 இருந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் பாஸ்வேர்ட் நிறைய தடவை மாற்றிட்டேன். நீங்களும் வந்து ரெகுலராக வந்து உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வந்து இந்த டேட்டா லீக் எது இருக்கான்றது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் உடனே உங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடிஸ்க்கு கண்டிப்பாக வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம லேட்டஸ்டான டெக் நியூஸ்லாம் வந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய்.